இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். இப்ப ஒரு வாரம் பகலில் ஒரு ஜுரம் ஒன்று அடிக்கும். என்ன ஜுரம்? வருகையின் ஜுரம் ஒன்று அடிக்கும். இயேசு வராராம், முத்திரை போடுறாங்களா, கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு அந்த ஜுரம் காணாம போயிடும். அவ்வளவுதான், ஆஸ் யூசுவல், பழையபடி. இது இன்னைக்கு இருக்கிற சபையினுடைய நிலைமை. இது இப்படி போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்போது, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் நீர் வருவீரானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், என் ஆத்மாவை தப்புவீங்க. காலையில் எழுந்திருக்கும் போது, ஆண்டவரே உடைய வருகை வருமானால் என்னை எடுத்துக்கொள்ளும். இந்த கடைசி ஜபமும் ஃபர்ஸ்ட் ஜபமும் இதுவா தான் இருக்கணும். நான் வருகையில போனோங்கிறது உங்க ரத்தத்துல என்ன செஞ்சிடணும், அதான் நம்ம டெஸ்டினேஷன். அதுக்கு தான் ஆண்டு நம்ம பரல சபைக்கு வந்தோம். நீங்க எடுக்கிற கம்யூனியன் கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்க தெரியுமா? நான் வருமளவும் என்ன நினைவு கூறும்படி. அவ கம்யூனியன் கூட அவர் வருகையோட முடிஞ்சிடும், எல்லாம் முடிஞ்சிடும், சபையும் முடிஞ்சிடும். அப்போ நமக்கு அது ரத்தத்துல ஊறிடணும். கடைசியா 7வது, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6 காரியத்திலும் கடைசி வரைக்கும் நின்னீங்கன்னா நீங்க வருகையில போவது எளிது. அல்லேலூயா.